ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஸ் டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு நெக் செட்டு பார்க்க போகிறோம். ஒரு கிராண்டான ஹாரம் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு க்ளேவை நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனில் ஆளுங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி கொஞ்சமாக க்ளேவை பால் சைஸில் எடுத்துகிட்டு நம்ம மோல்டு வாங்கினோம் இல்லையா, அந்த மோல்டு பீகாக் மோல்டு 2 வாங்கினேன். அந்த மோல்டில் நான் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த க்ளேவை அதை வந்து வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி நான் வந்து எடுத்துக்கிறேன். இது மாதிரி நான் ரெண்டையும் க்ளேவை வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா அப்போ தான் நமக்கு வந்து ரெண்டுமே ரெண்டு பீஸ் ஈவனாக கிடைக்கும் இல்லையா, அதனால் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நான் மொத்தமாக ஒரு 19 பீஸ் எடுத்துக்கிறேன். 2 சைடும், லெஃப்ட் சைடு 19 பீஸ், ரைட் சைடு 19 பீஸ். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இதில் எனக்கு இந்த அளவுக்கு போதும், 0.5 அளவுக்கு இருந்தால் போதும்னு பேலன்ஸ் இருக்கிற எக்ஸஸை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த சைடு எட்ஜஸில் ஏதாவது எக்ஸஸ் இருக்கிற மாதிரி ஷேப் வந்து வேறு மாதிரி இருந்ததுன்னா அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி இந்த பீஸையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா சேம் அதில் பண்ண மாதிரி இந்த சைடு எக்ஸஸ் வந்து எடுத்துக்கிறேன். இந்த எக்ஸாக்ட் நைஃப் வச்சுட்டு கட் பண்ணாலே போதும். இப்போ இதே மாதிரி 2 பீஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு நீடில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதில் ஹோல்ஸ் போட்டுக்க போகிறேன். நான் வந்து இந்த பாடி போர்ஷன் இருக்கு இல்லையா, கரெக்டாக அந்த நெக்குக்கிட்ட வர மாதிரி ஹோல் போட்டுக்கிறேன். இதே மாதிரி இந்த 2 பீஸ்லேயும் போட்டுக்கிட்டு மொத்தமாக 19 பீஸ் ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்றேன் ஃபுல்லாக. நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, க்ளேவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் யூபின்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி செகண்ட் மோல்டில் எடுத்த இந்த யூபின் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வீட்லேயே நம்ம மோல்டு பண்ணுறது எப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த மோல்டு வச்சுட்டு நான் ஆல்ரெடி இது மோல்டு பண்ணி வச்சுட்டேன். இது வந்து ஒரு லக்ஷ்மி பெண்டன்ட். இதில் வந்து லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு க்ளேவை வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மோல்டு செய்யறது எப்படின்னு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு க்ளேவை வச்சுட்டு நம்ம ஃப்ளாட் பண்ணிக்காமல் கையால் முதல்ல நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதில் கொஞ்சம் டீப்பாக இருக்கிற டிசைன்ஸ்லாம் அப்போ தான் வரும். வச்சுட்டு இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ரொம்ப தின்னாக ஃப்ளாட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்புறம் பெண்டன்ட் வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். இப்போ என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த சுற்றி இருக்கிற எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா அந்த டிசைனில் இருக்கிற எக்ஸஸை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அவுட்லைன் மாதிரி மட்டும் கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, இந்த டிசைன் இருக்கு இல்லையா, அந்த டிசைனில் இருக்கிற ஷேப்லேயே நம்ம வந்து கட் பண்ணிகிட்டே வரணும். ரவுண்ட் ஷேப் கர்வ் மாதிரி இருந்ததுன்னா ஏதாவது கர்வ் ஷேப் கட்டர் வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த எக்ஸாக்ட் நைஃப் வச்சுட்டே நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நான் வந்து கட் பண்ணிகிட்டே வரேன். இந்த கீழே இருக்கிறது வந்து கொஞ்சமாக மட்டும் கர்வாக கட் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையுமே இந்த மாதிரி அப்படியே ஹாஃப் சர்க்கிள் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி இந்த பெண்டன்ட் ஃபுல்லாக வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மேலே இருக்கிற அந்த லோட்டஸ் மாதிரி இருக்கிற இடத்துல கரெக்டாக அந்த லோட்டஸ் மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதோட பெயிண்டிங் வீடியோவில் வந்து நான் எடுத்து வச்சுருந்தது வந்து கரெக்டாகிடுச்சு. நானும் எல்லா மெத்தட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ரெக்கவர் பண்ணுறதுக்கு. அது வந்து ரெக்கவர் பண்ண முடியல. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பெயிண்ட் பண்ண வீடியோவை இதில் அட்டாச் பண்ணலை. நான் எவ்வளவோ ரெக்கவர் பண்ணி பார்த்தேன், நான் முடியல. அதனால் நான் வந்து எப்படி பண்ணியிருக்கேன் பெயிண்ட்டுன்னு மட்டும் சொல்லிடுறேன். அந்த மெத்தட் நீங்கள் வேணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக எக்ஸஸ்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா,
கொஞ்சம் பெரிய சைஸ் யூபின்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த யூபின்ஸில் இந்த சைடு பெண்டன்ட்டில் 2 சைடும் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி யூபின்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா கீழே இருக்கிற சைடு ஃபுல்லாக என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, இந்த கோங்க்ரூ பீட்ஸ் எடுத்தோம் இல்லையா, யூபின் பீட்ஸு, இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் யூபினில் ஒரு 3 பீட்ஸ் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி 3 பீட்ஸ் போட்டுட்டு இதை வந்து ஒரு பிளேயர் வச்சுட்டு இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த பெண்டன்ட்டோட கீழ் சைடு ஃபுல்லாகவே இந்த கோங்க்ரூ பீட்ஸை நான் அட்டாச் பண்ணிக்க போகிறேன். இதே மாதிரி யூபினில் 3 பீட்ஸ் கொடுத்துட்டு ஃபுல்லாக அட்டாச் பண்ணிவிட்டு இதோட ஃபுல் இமேஜ் காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி இந்த ஃபுல் பெண்டன்ட் இந்த மாதிரி வரணும். இந்த சைடு ஃபுல்லாக இந்த பீகாக்ஸ் வரணும், இந்த பெண்டன்ட் வரணும். இதோட ஃபுல் இமேஜ் வந்து கொடுத்துருக்கேன். இதை நல்லா வந்து ட்ரை ஆக விட்டுட்டு பேக் பண்ணி எடுத்துட்டேன். ஃபுல்லாக பேக் பண்ணி முடிச்சிட்டேன். இதோட பீகாக்ஸும் ரெடியாக இருக்குது. இதை வந்து பெயிண்டிங் வீடியோ வந்து கரெக்டாகிடுச்சு. எப்படி பெயிண்ட் பண்ணியிருக்கேன்னு மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ரோஸ் கோல்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பீகாக்ஸ் ஃபுல்லாக வந்து நான் ரோஸ் கோல்டு கொடுத்துட்டேன். இந்த குட்டி பீகாக் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக ரோஸ் கோல்டு கொடுத்துட்டேன். பெண்டன்ட்லேயும் ஃபுல்லாக ரோஸ் கோல்டு அடிச்சிட்டேன். ரோஸ் கோல்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னா, கொஞ்சமாக ரெட் கலர் பெயிண்டில், அதாவது கோல்டு கலர் பெயிண்ட் எடுத்துங்க. அதில் ஒரு ட்ராப் வந்து ரெட்டு விட்டுட்டு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ரோஸ் கோல்டு கிடைக்கும். இந்த பீகாக்ஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து இந்த ஃபெதர்ஸில் க்ரீன் கலர் ஃபுல்லாக கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒவ்வொரு பேர்ல் ரெட்டு டாட்ஸ் வச்சுருக்கேன், ஃபெதர்ஸ் மாதிரி தெரியறதுக்காக. அதோட பாடி போர்ஷன் வந்து ஸ்பார்க்லிங் பேர்ல் ப்ளூ கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே டாப்பில் வந்து இருக்கிற அந்த ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்கும், அது மேலே அந்த பேர்ல் ரெட்டு கொடுத்துட்டு அதில் ஒரு எல்லோ டாட் வச்சுருக்கேன். இந்த பெண்டன்ட்டில் இந்த 3 கலர்ஸ் யூஸ் பண்ணி அங்கங்கே ஹைலைட் மட்டும் பண்ணியிருக்கேன். இந்த பெண்டன்ட் வந்து ஃபுல்லாக ரோஸ் கோல்டு அடிச்சுட்டு அதுக்கு மேலே அங்கங்கே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக 3mm பீட்ஸ் எடுத்திருக்கேன், ஆன்டிக் கோல்டு பீட்ஸு. இந்த மாதிரி கியர் ஒயர் எடுத்திருக்கேன், கியர் லாக் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரோப் இருக்கு இல்லையா, இது நானே ரெடி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பீட்ஸ் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த செட்டுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பிங்க் அண்டு க்ரீன் பீட்ஸ் போட்டு நாட் போட்டு அதை வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக அந்த எட்ஜை மட்டும் கொஞ்சமாக நெருப்பில் காட்டிக்கிட்டோன்னா போதும். இப்போது 2 கியர் லாக் போட்டுக்கிறேன். இந்த 2 சைட் பெண்டனில் வந்து யூபின்ஸ் கொடுத்தோம் இல்லையா, அதில் வந்து கியர் லாக் போட்டுட்டு லாக் பண்ணிக்கலாம். இந்த பெயிண்டிங்கில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஃபுல்லாக இது மாதிரி பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நான் வந்து இந்த லாக் பண்ணதுக்கப்புறமா ஒரு 3mm ஆன்டிக் கோல்டு பீட்ஸ் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பீகாக் இருக்கு இல்லையா, இதை வந்து மேலே பார்த்துருக்கிற மாதிரி ஹெட் போர்ஷன் வந்து டாப்பாக பார்த்துருக்கிற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கிறோம். இதே மாதிரி ஒரு பீடு ஒரு பீகாக் இந்த மாதிரி போட்டுக்கிறோம். பீடு ஏன் போடுறோம் அப்படின்னா, இந்த ஃபெதர்ஸ் வந்து ஃபெதர் இருக்கிற இடம் இல்லையா, இது வந்து பாடி போர்ஷனோடு கொஞ்சம் மொத்தமாக இருக்கிறதுனால நம்ம வந்து கோக்கும்போது அந்த கியர் ஒயர் தெரியும். அதனால தான் இந்த மாதிரி பீட்ஸ் போட்டுட்டு நம்ம கோக்குறோம். இந்த மாதிரி இருக்கும்போது ஈவனாக இருக்கும் அந்த பீசஸ் வந்து. இதே மாதிரி நான் 2 சைடும் ஃபுல்லாக கோத்துட்டேன். கோத்துக்கப்புறமா இந்த லாஸ்ட்டில் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த 3mm பீடு ஒரு 3 பீடு போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறமா இந்த ரோப் இருக்கு இல்லையா, இந்த ரோப்பில் அட்டாச் பண்ணிடலாம். 2 கியர் லாக் போட்டுக்கிறேன். ஸ்டார்டிங் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி எண்டிங்கில் 2 கியர் லாக் போட்டுட்டு இந்த லூப்புக்குள்ளே விட்டுக்கிறேன். எக்ஸஸை கட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த கியர் லாக்கில் விட்டு நான் லாக் பண்ணிக்கிறேன். ரொம்ப டைட்டாக இறுக்கி பிடிச்சி போடாமல் கொஞ்சம் இப்படி அந்த பீஸ் வந்து கொஞ்சமாக அந்த சைடு இந்த சைடு டேர்ன் ஆகிற மாதிரி போட்டிங்க அப்படின்னா நமக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்குது, நம்ம வியர் பண்ணும்போது அது வந்து ஒரு லுக்காக இருக்காது. இந்த மாதிரி கீழே வச்சுட்டு செக் பண்ணிகிட்டே போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. போட்டுட்டு இப்போது இந்த கியர் லாக் போட்டோம் இல்லையா, இதை வந்து லாக் பண்ணிடலாம். 2 சைடுமே நான் வந்து கியர் லாக் போட்டுட்டேன். இந்த 2 சைடுமே பீடுக்குள்ளே விட்டுட்டு அந்த பீகாக் பீடுக்குள்ளே விட்டுட்டு தான் நம்ம எக்ஸஸ் கட் பண்ணணும். இதையும் சேம் மெத்தடில் நல்லா டைட் பண்ணிவிட்டு கியர் லாக்கை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த செட்டு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு.
ஒரு கிராண்டான ஹாரம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இதில் யூஸ் பண்ணியிருக்க இந்த ரோப் இருக்கு இல்லையா, பிளாக் கார்ட் ரோப்பு, இது எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் ஃபாலோ பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா இன்ஸ்டாகிராம் ஐடியில் கேளுங்க. ப்ரைவேட் மெசேஜ் பண்ணால் நான் ரிப்ளை பண்ணுறேன். Thank you for watching.